பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன என்கிற நிலையில் இந்த போராட்டங்கள் நடக்கின்றன. குறிப்பாக ஓய்வூதியம் தொடர்பான போராட்டம், அதேபோல இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பலமுறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். மீண்டும் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு முழுமைக்கும் மருத்துவர்களிலிருந்து தூய்மை பணியாளர்களையும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு போராட்ட களமாக இருக்குது. அவங்களோட கோரிக்கை எல்லாமே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணுன்றதை அவங்க இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லாத எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தல் வாக்குறுதி ஏராளமான கோரிக்கைகளை அல்லது வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. அவற்றை ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பட்டியலிட்டு கூறியிருக்கிறார். அவற்றையும் தாண்டி பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன என்கிற நிலையில் இந்த போராட்டங்கள் நடக்கின்றன. குறிப்பாக ஓய்வூதியம் தொடர்பான போராட்டம் அண்மையிலே ஒரு புதிய அறிவிப்பை முதலமைச்சர் செய்தார். அதனை வரவேற்ற ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இப்போது அதிலும் திருப்தி இல்லை என்கிற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் அவர்களோடு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற முன்வருவார் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதேபோல இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகிற வழியில் அந்த நிலையில் அந்த போராட்டங்கள் தொடர்கின்றன. துப்புரவு பணியாளர்கள் குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் 2 வார்டுகளில் அந்த NULM என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்றிய துப்புரவு பணியாளர்கள் அதன் கீழே தொடர்ந்து பணியாற்ற கோரிக்கை விடுக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பலமுறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். மீண்டும் வலியுறுத்துகிறோம். எனவே ஜனநாயகபூர்வமான இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடக்கூடியவர்களோடு அரசு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று, அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் மறுபடியும் தீவிரத்திலானா எங்கே எந்த அதான் உச்சி பிள்ளையார் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இதில் தமிழ்நாடு அரசு ஏற்றுட்டாங்கல்ல. தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது தீர்ப்பை நான் படிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே.